ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, அனைவரின் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தும் தேவன். God who exalts us in the sight of all. வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, தேவன் மோசேயோடு கூட இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே எகிப்திலே இருந்தார்கள். அவர்களை மீட்டெடுக்க தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு அங்கு பார்வோனிடத்திலே சென்று மோசே அவர்களுக்காக வழக்காடி அவர்களை மீட்டெடுத்து வந்தார். தொடர்ந்து மோசேக்கு பின்பாக தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவோடும் கூட இருந்தார். அவரோடு கூட இருந்து அந்த ஜனங்கள் எப்படி மோசே வல்லமையா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாரோ அதே வல்லமையோடு கூட யோசுவாவையும் தேவன் வழிநடத்துகின்றார் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு அநேக அற்புத அடையாளங்களை யோசுவா மூலமாக செய்தார். அவர்களை கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் செய்தார். அப்படிப்பட்ட தேவன், வல்லமையுள்ள தேவன், இந்த நாளிலும் கூட யோசுவாவோடு கூட இருந்த தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்தத்தை தந்த தேவன், பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன், யோசுவாவுக்கு வாக்களித்த தேவன் இந்த நாளிலும் கூட நம்மையும் பார்த்து சொல்கின்றார். நம்முடைய தாழ்மையான சூழ்நிலைகளிலே, ஏழ்மையான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை அவர் மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். God who was with Moses was with Joshua. தேவன் மோசையோடு இருந்தார், அதே போல யோசுவாவோடும் இருந்தார். இன்று நம்மோடும் கூட இருக்கின்றார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசினார், தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருந்தார். அதனால அவங்க ரொம்ப பயந்திருந்தாங்க. அதே போலதான் யோசுவாவும் அதே வல்லமையோடு இருந்தார். அது நிமித்தம் ஜனங்கள் யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள். இந்த நாளிலும் கூட நம்மோடும் கூட தேவன் நம்மையும் கூட யோசுவாவை போல ஒரு பலவானாய் வைக்க விரும்புகின்றார், மேன்மைப்படுத்த விரும்புகின்றார். அதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஒரு தாழ்வான சூழ்நிலைகளிலே நாம் இருந்தாலும் கூட தேவன் நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுது நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால் 3 காரியங்கள் மூலமாக அவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். முதலாவது பார்க்கலாம், எப்பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால் நாம் தாழ்மையாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒரு நல்ல வாழ்க்கை, அதாவது பொதுவான வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது தாழ்மையோடு இருந்தால் வெற்றி பெறுவோம் என்று சொல்வார்கள். அதே ஆண்டவரோடு கூட தாழ்மையாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பூரண வெற்றியை நாம் பெறுகின்றவராய் இருப்போம்.
அந்த அளவுக்கு தேவன் நம்மோடு கூட இணைந்து நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். God exalts us when we humble ourselves என்று கூறப்பட்டுள்ளது. யாக்கோபு 4:10 பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டால் அது நல்லதுதான். ஆனாலும் கூட அதே தாழ்மையை தேவனுக்கு முன்பாக நாம் செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்ட நிலைமையிலே இருப்போம், மேன்மைப்பட்ட நிலைமையிலே நாம் இருப்போம். தேவன் நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால இந்த நாளிலும் கூட நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்முடைய வெற்றியின் ரகசியமாக தேவன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய முதல் ஒரு படியை தருகின்றார். அது எதுவென்றால் தாழ்மைதான். ஒரு மனிதனிடத்திலே தாழ்மை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு உயர்ந்த உன்னத நிலைமையிலே அடைவான். தேவன் அவனுக்கு ஒத்தாசை அனுப்புவார். பரலோகத்திலிருந்து அவர் ஒத்தாசையை அனுப்பி நிச்சயமாகவே அந்த தாழ்மையை கனப்படுத்தி அவர் உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். 1 பேதுரு 5:5-6 பார்க்கும் பொழுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெருமை இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பின்தங்கிய நிலைமைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே நேரத்திலே தாழ்மை இருந்தால் தேவன் அவனை உயர்த்துகின்றார். அதனால நம்ம எப்பொழுதுமே தாழ்மையோடு இருக்கும் பொழுது, ஏற்ற காலத்திலே அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் மறைந்து அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார், மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். 1 சாமுவேல் 2:8 உங்களோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசுகின்றார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, சிறுமையான எளிமையான அனைவராலும் ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தவர்களை தேவன் ஒரு குப்பையிலிருந்து ஒருவனை உயர்த்துவது போல அவ்வாறு இருக்கின்றவர்களை உயர்த்துகின்றார். அவர்களை பிரபுக்களோடும் அந்த நாட்டின் அதிபதிகளோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர்களோடு உட்காரும்படியாய் செய்கின்றார். ஆண்டவரோடு கூட இணையும்படியாய் செய்கின்றார். அவரோடு கூட இருக்கும்படியாய் நம்மை பிரகாசிக்க செய்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே எவ்வித ஏழ்மையான ஒரு கீழான நிலைமையில நாம் இருந்தாலும் கூட, உலகம் நம்மை கைவிட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கூட, தேவன் நம்மை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்கின்றார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். அந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்றதாய் இருக்கின்றது. யோபு 5:9-10 பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். 10 சொல்கின்றது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பாராத நன்மைகளை தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கின்றவராய் இருக்கின்றார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நாம் தாழ்மையோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்கின்றார். நம்மை உயர வைத்து அவருடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பாலமாக இல்லாமல் அது ஒரு தடையாக இருக்கும் பொழுது, நாம் அந்த பாவத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை இரட்சித்து நம்முடைய தாழ்மையான சூழ்நிலைகளில் இருந்து அவரே நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். அவர் நம்மை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அவருக்கு முன்பாக நிறுத்துகின்றார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை அலங்கரித்து ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளிலும் கூட லூக்கா 1:52 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று. ஒருவேளை உலக பிரகாரமாக சிலர் பலவான்களா இருக்கலாம், அவங்க பொருளாதார ரீதியா மற்றும் எல்லாவித பலத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகின்றார். பலவான்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை அவரே உயர்த்துகின்றார். மற்றவர்களுக்கு முன்பாக எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் ஆசீர்வதிக்கின்றார்.
வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது என்ற நபரை குறித்து பார்க்கலாம். அவர் ஆடு மேய்க்கின்ற சிறுவனாய் இருந்தார். அவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவரை ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்திற்கே உயர்த்துகின்றார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7, 10, 11 வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்று கூறினார். ஆம் பிரியமானவர்கள், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அந்த காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல இருந்தாரு. அவர் அந்த ஈசா இடத்துல செல்கின்றார். சென்று அவருக்கு 8 குமாரர்கள் இருக்கின்றார்கள். 7 பேரை அழைக்கின்றார். பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல உயரமும் வாட்ட சாத்தமா எல்லாரும் உயர்ந்த மனிதர்களாய் நல்ல ஒரு கணம் பெற்றவர்களாய் இருந்தாங்க. அவர்கள் அந்த 7 பேர்ல ஒருத்தர் அவர் நினைச்சிருந்தார் அவங்களை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி, அதுல ஒருத்தரை. ஆனா அங்க பார்த்த பொழுது பார்த்தா ஆண்டவர் ஒவ்வொருவரா அவர் பார்க்கும் பொழுதும் இல்லை இல்லை என்று சொல்கின்றார். அப்ப அவங்க தகப்பனார் இடத்துல கேட்கின்றார், வேற யாராச்சும் இருக்காங்களான்னு. ஒருவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கின்றான், கடைசி ஒருவர் என்று சொல்லும் பொழுது அழைத்து வர சொல்கின்றார். அதுதான் தாவீது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அங்கு அழைத்து வர சொல்லி, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா தேவன் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார் என்று சாமுவேல் சொல்கின்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனுஷன் முகத்தை பார்க்கிறான். நாமெல்லாம் ஒருவேளை மனுஷரீகமா பார்ப்போம், ஆனா ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றார். அவ்வாறு தான் தாவீதோட உள்ளத்தை பார்த்து தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து அந்த சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணுகின்றார். 1 சாமுவேல் 16:12 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 1 சாமுவேல் 16:13 தேவன் அழகாக சொல்கின்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எவ்வளவோ நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது. எல்லாவற்றிலும் தாவீதோடு கூட இருந்து சவுல் ராஜாக்கு பின்பாக தாவீதை ஒரு சிறந்த ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் தந்தார். அந்த சந்ததியில தான் நம்முடைய அருள்நாதர் இயேசுவும் பிறந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை அரசனாக்கி அவரை மேன்மைப்படுத்தினார். இந்த நாளிலும் கூட நம்மோடும் கூட தேவன் இருந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். எவ்வித தாழ்மையான ஏழ்மையான நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த நாளில் நாம் இருந்தாலும் கூட அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாதும் விளங்காதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொன்னது போல, தாழ்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், எப்பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால், நாம் அவருக்காக பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். வாழ்க்கையில தாழ்மை எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒருவருடைய நல்ல குணாதிசயங்களுக்கு பொறுமையும் முக்கியம். பொறுமையோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் நாம் வெற்றி பெற்று அதற்கு ஏற்ற நாம் அடைய வேண்டிய இலக்கை அடையலாம். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இடைபடுகின்றார். பொறுமையை தருகின்ற தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாய் இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். God exalts us when we seek after God patiently. நாம் பொறுமையோடு கூட எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கும் பொழுது, தேவனை நோக்கி சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலையை தருகின்றார், வெற்றியை தருகின்றார். சங்கீதம் 40:1-2 வசனங்களிலே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பொறுமையாய் நாம் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய நீண்ட நாள் தடைப்பட்ட ஜபங்களுக்கு பதில் அளிக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் நிச்சயம் நமக்கு பதில் தருவார் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு வைராக்கியமாய் பதில் தருகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று. தேவன் நம்முடைய வாழ்க்கையில உளையான சேற்றில இருக்கின்ற சூழ்நிலை, ஒருவேளை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம்
கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலைகளிலே யார் நம்மை கரம் பிடித்து தூக்குவார் என்று நாம் காத்திருக்கும் பொழுது, பொறுமையாய் நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இந்த நேரத்துல மனுஷர்களை நோக்கி பார்த்தா ஒரு விதத்துல உதவி செய்வாங்க, ஆனா ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்களால உதவி செய்ய முடியும். ஆனால் நம்மை படைத்த அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை அலங்கரித்து ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துன்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அவர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை எல்லாருக்கும் முன்பாக சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வைப்பார். உபாகம் 28 சொல்கின்றது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று. நாம் பொறுமையோடு கூட நம்முடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருக்காக சாட்சியாய் நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே கவனமாய் இருக்கும் பொழுது, எவ்விதத்திலும் பாவ வாழ்க்கையிலோ இல்லை என்றால் தவறான காரியங்களில் ஈடுபடாதபடி ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பார். அதோடு கூட தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதன் மாத்திரமல்ல, சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். எல்லோருக்கும் முன்பாக சாட்சியாக வைப்பார். மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு யுனிக் ஐடென்டிட்டி என்று சொல்வார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு தலை சிறந்த இடத்துல நம்மை வைத்து அலங்கரிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இதைத்தான் இந்த உபாகம் 28 சொல்லப்பட்டிருக்கின்றது. சகல ஜாதிகளிலும் சகல மக்களின் மத்தியிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கூறுகின்றார். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு எதிர்மறையா இருக்கிறதே என்று இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கின்றார். சங்கீதம் 27:5-6 இவ்வாறு கூறுகின்றது, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பேற்பட்ட தீங்கான காரியங்கள் ஒருவேளை உலகத்துல நம்மை சுற்றிலும் தீங்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனிடத்தில் அடைக்கலமாய் செல்லும் பொழுது, அவருடைய சட்டைகளின் மறைவிலே நாம் மறைந்திருக்கும் பொழுது, கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தால் மூடி பாதுகாக்கின்ற தேவன் தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து நம்மை கண்மலையிலே வைத்து உயர்த்துவார். மென்மையான இடத்திலே வைத்து உயர்த்துவார். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் தப்புவிக்கப்பட்டு நம்மை தேவன் உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 27:6 தேவன் நம்மோடு கூட பேசுகின்றார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நம்முடைய சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், எல்லா பக்கமும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். அவ்விதமான சூழ்நிலைகளிலே நாம் தேவனுடைய கிருபையினால நாம் தப்புவிக்கப்படுவோம். அதோடு கூட அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் ரகசியமே என்னவென்றால், தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பொறுமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதோடு கூட துதிகளின் பலியோடு கூட ஆண்டவரிடத்திலே நாம் எப்பொழுதும் அந்த துதியின் பலியை செலுத்தி நாம் வாழும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவர் எவ்விதமான ஒரு தீய சூழ்நிலைகளிலே கொடுமையான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து சென்றாலும் கூட அவர் நம்மை அதிலிருந்து கடந்து போக பண்ணி நமக்கு வழிநடத்துகின்றார். நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அவரே நமக்கு பதில் தருகின்றார். சங்கீதம் 27:8 இவ்வாறு கூறுகின்றது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று என்று. ஆண்டவருடைய முகத்தை தேடும் பொழுது, உண்மையாய் அவரை நோக்கி அவருடைய முகத்தை தேடும் பொழுது நம்முடைய இருதயம் பூரிப்பிக்கும், ஆண்டவருடைய இருதயம் பூரிப்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அதனால அவருடைய முகத்தையே நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும், அவர் ஒருவேளை காலங்கள் தாழ்ந்து போய் செல்லலாம், ஆனாலும் கூட பொறுமையாய் நாம் காத்திருக்கும் பொழுது லேட்டஸ்ட் பிளெஸிங் கிரேட்டஸ்ட் பிளெஸிங் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நாம் தாழ்ந்த நேரங்களிலே, ஒருவேளை சூழ்நிலைகளினால நாம் நம்முடைய நேரங்கள்
கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் கூட தேவன் நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். பெஸ்ட்டை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில எது சிறந்ததோ அதை தந்து எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். தாவீது அரசனை நாம் பார்க்கும் பொழுது எப்பயுமே அவர் கர்த்தரையே தேடிக்கொண்டிருந்தார். அதன் நிமித்தம் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தேவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அதன் நிமித்தம் எல்லா சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வந்தாலும் கூட தேவன் அவரை விடுவித்து ஒரு சிறந்த ராஜாவாக வைத்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரையே நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்மையும் கூட அவர் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 61:7 சொல்கின்றது, வாக்குத்தத்தமாய் தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று. ஒருவேளை பொறுமையாய் காத்திருந்த நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வெட்கமான சூழ்நிலைகள், நிந்தையான சூழ்நிலைகள், எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே நம் வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தந்து அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியை தருகின்றார், நம்மை மேன்மைப்படுத்துகின்றார், நம்முடைய வாழ்க்கையில நித்திய நிரந்தர மகிழ்ச்சியை தருகின்றார். யோசேப்புடைய வாழ்க்கையை வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 37:2 யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான மகனா இருந்தாரு. அதே நேரத்துல சகோதரர்கள்லாம் அவரை வந்து வெறுத்தார்கள். ஏனென்றால் அவர் ஒரு சொப்பனம் சொன்னது நிமித்தம் அந்த சகோதரர்கள்லாம் அவரை பணிந்திருப்பார்கள் என்று சொன்னது நிமித்தம் அவங்க வெறுத்து அவரை குழியில போடுறாங்க, விற்று போடுறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39:2 பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் என்று கூறப்பட்டுள்ளது. யோசேப்பை விற்று போட்டாங்க, அவரை சிறைச்சாலையில் வைத்தார்கள். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட, பாவமான சூழ்நிலைகளில் கடந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. இருந்தாலும் கூட தேவன் அதிலிருந்து அவரை விடுவித்தார். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 41:38 பார்க்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நாட்டு அரசரே சாட்சி சொல்றார். இந்த மாதிரி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருந்த யோசேப்புக்கு தேவன் கூட இருந்து அவரை ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துகின்றார். அப்பொழுது பார்வோன் ராஜாவே சாட்சி சொல்கின்றார் யோசேப்பை குறித்து, கர்த்தருடைய ஆவியை கொண்ட இந்த மனுஷனை போல வேற யார் உண்டோ என்று கூறுகின்றார். ஆதியாகமம் 41:39-40 பார்க்கும் பொழுது, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்று கூறுகின்றார். பாத்தீங்கன்னா தேவன் விசேஷித்த ஞானத்தின் ஆவியினால் யோசேப்பை நடத்தினாரு. அதன் நிமித்தம் பார்வோன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்து அந்த ராஜா அவரை அலங்கரிக்கின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில மற்ற சகோதரர்களை காட்டிலும் சாதாரணமா இருந்த யோசேப்பை தேவன் உயர்த்துகின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவரை துதித்து நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், எப்பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால், நாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். God exalts us when we are righteous. சங்கீதம் 75:10 இவ்வாறு கூறுகின்றது, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று. ஆண்டவர் சொல்கின்றார், துன்மார்க்கமாய் வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியையும் அழிவையும் சந்திப்பார்கள், ஆனால் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கை நீதிமான்களாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாகவே அவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். நீதிமொழிகள் 14:34 இவ்வாறு கூறுகின்றது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று. பாவ வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடைய முடியாது. ஆனால் நீதிமான்களாய் வாழும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். 2 ராஜாக்கள் 3:16-17 பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலைகளையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்குத்தத்தமாய் சொல்கின்றார். நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது ஒருவேளை வறுமை நம்மை வாட்டி கொண்டிருக்கலாம், நம்ம கிடைக்க வேண்டிய
காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி சார்ந்திருக்கும் பொழுது நாம எதிர்பார்த்திராத நன்மைகள் நமக்கு வரும். காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பள்ளங்கள் எல்லாம் ஆண்டவர் நிரப்பி நம்மை பூரணமாய் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். வேதத்திலே தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தானியேல் ஒரு நீதிமானாய் இருந்தார். அதோடு கூட அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்து கொண்டிருந்தார். அவர் யூத மனிதராய் இருந்தார். ராஜாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட அழைத்து வரப்பட்டாலும் கூட தன்னுடைய ஒழுங்குல நீதிமானாய் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாய் இருந்தார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று தானியேல் கூறுகின்றார். தானியேல் பாத்தீங்கன்னா ஞானத்தில், அறிவிலும் தேவபக்தியிலும் அவர் அவ்வளவு சிறந்து விளங்கினார். அதன் நிமித்தம் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ராஜா அவரை கொண்டு போய் வைத்தார். எவ்வளவோ கஷ்டங்கள் அவருக்கு வந்தது. அவர் ஆண்டவரை தொழுது கொள்வதன் நிமித்தம் அவர் 3 முறை இடைவிடாமல் ஒரு ஜெபிக்கின்ற பழக்கத்தை வைத்திருந்தார். இதை வைத்தே குற்றம் சாட்டப்பட்டு சிங்கக்கபிலை போடப்பட்டார். ஆனாலும் கூட ராஜாவே சாட்சி சொல்கின்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிப்பார் என்று. அப்படி நீதிமானாய் இருந்த தானியேல் பாத்தீங்கன்னா உண்மையா இருந்தது நிமித்தம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். அனைவரின் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தும் தேவன் 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். நாம் தாழ்மையாய் இருக்கும் பொழுது அவருக்காக அவருடைய பாதத்தில் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது, நாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். கடைசியாக சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தரே நமக்கு கேடகமும் மகாபலனும் நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் தருகின்றவராய் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்த தேவனே, இந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை குறித்து பார்த்தோம் அப்பா. அனைவரின் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றீர். எவ்வாறு என்றால், நாங்கள் தாழ்மையாய் இருக்கும் பொழுது, நாங்கள் பொறுமையாய் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது, அதோடு கூட நாங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது எங்களை மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றீர் என்று பார்த்தோம். இப்பொழுதும் கூட சுவாமி, நாங்கள் தாழ்மையாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, பொறுமையாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதோடு கூட நாங்கள் நீதிமான்களாய் இருக்க கற்று எங்களுக்கு தந்து, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஐயா. இப்பொழுதும் கூட பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. அவர்களுக்கு வேண்டிய எல்லா சரீர பாதுகாப்புகளையும் தந்து ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்தியிலும் மனுஷ தயவிலும் வளர்த்துத்தாங்க. ஆவியானவரே, இப்பொழுதும் கூட ஒரு விசை நீர் இறங்கி வேலைக்காய் காத்திருக்கின்றவர்களுக்கு நீர் வேலைக்கான வழிவாசல்களை திறந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் அப்பா. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபையினால் நீர் அவர்கள் திருமண வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். குடும்பங்களிலே இப்பொழுதும் கூட சமாதானம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்ற ஆசீர்வாதத்தை தந்து, யாபேசை ஆசீர்வதித்த தேவன் அவர் எல்லையை பெரிதாக்கி
தீங்கு அவர்கள் கூடாரத்திலே வராதபடி அவர்களை பாதுகாத்து அவளை கிருபையாய் நடத்தின அந்த யாபேசை நடத்தின ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுதும் குடும்பங்களிலே உம்முடைய கரத்தினாலே குடும்பங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் அப்பா. எல்லா ஆவிக்குரிய சரீர பொருளாதார ஆசீர்வாதங்களை குடும்பங்களிலே தந்து நீர் காத்துக்கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட வேலை ஸ்தலங்களிலே பணியாற்றுகின்றவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கின்றன ஐயா. அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே அவர்களுக்கு இருக்கின்ற எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு சாதகமாக்கி அவர்கள் அதில் அடுத்த லெவலுக்குள்ளாக அவர்கள் செல்ல எல்லா கிருபையும் நீர் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றன ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக யார் யார் என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கின்றார்களோ, விசேஷமாய் பண பிரச்சனையிலே கடன் பிரச்சனையிலே உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு கடன்களை அடைக்கும்படியான வழிவாசல்களை நீர் திறந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றனையா. வயதானவர்களுக்கு நீரே பாதுகாப்பை தந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றனப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்கள் ஏறெடுக்கின்ற ஜபங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் எல்லா ஆவிக்குரிய பொருளாதார சரீர ஆசீர்வாதங்களை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வளமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.